வாங்கல வாங்க. நாட்டுக்கு நல்ல செஞ்ச கட்டவங்களை காட்டி கொடுப்பீங்க, காந்தியை சுடுவீங்க, காமராஜரை தோக்கெடுப்பீங்க. அப்ப நான் மட்டும் ஏன் நல்லவனா இருக்கணும்? அண்ணன் செந்தமிழன் சீமான் கைது செய்யப்பட்டால் தென் தமிழகம் ஸ்தம்பிக்கும். ஏன் மாப்பிள்ள இதை நாங்க நம்பிதான் ஆகணுமா? நான் சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தமிழ் சமூகமும் திராவிட ஆதிக்கத்திற்கு அடாவடித்தனத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தும். அந்த போர் தமிழ் தேசிய அரசியல் வெற்றி போராக 26 அது முடியும். இந்த வெறுப்பேற்ற வேலை வேணாம் போலாம். இன்னைக்கு சண்டாளன் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வழக்கு பதிவு. இது தவறு இழைத்தவர்களை சுட்டீர ஒரு சொல்லாக மக்கள் வழக்கிலே இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்ட அத்தனை மக்கள் மீதும் நீங்கள் வழக்கு போடணும். டேய் இன்னும் உனக்கு டைமிங் வரலடா, உனக்கு இன்னும் டைமிங் வரல. தூதெல்லாம் கிடையாது, போர் தான். சமாதானம் என்பது கிடையாது, போர் தான். தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்குமான இறுதி போர். நீ என்ன பண்ற? சமையல் கட்டு பக்கத்துல சமஞ்சபுள்ள மாதிரியே இருக்க. ஓகே பாஸ். 2026 அது நடைபெறும். அந்த போரில் தமிழ் தேசியம் வெல்லும். அதற்கு நாம் எல்லாம் முழுமையாக உளமாற துணை நின்று அந்த களத்தை வென்றெடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறது. ஏய், அடிச்சு மூஞ்சி முறையில பேத்து விடுற ராஸ்கல். உன்னை விட சின்ன பயில எவ்வளவு பிரமாதமா பண்ணிட்டு இருக்கானுங்க. கேணிய தண்ணன் வந்து நிக்கிறியா? போங்கடா வெளியே. இன்னைக்கு அண்ணன் சொன்னாரு, இல்ல அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாரு, மரணத்தை பற்றியே நினைவூட்டுகிறார், அச்சப்படுத்துகிறார். சாக போறோம், விடுதலைக்காக செத்துட்டு போயிருவோம். செந்தமிழர்களின் சிவந்த கண்கள் சினம் கொண்டு எழும்போது ஆரிய திராவிட தலித்திய பொய்மைகள் பொசுங்கும். தமிழ் தேசிய அரசியல் பொங்கி எழும். தமிழ் நிலத்தை அது ஆளும். வாழ்த்துக்கள். என் கடைசி ஆசை என்ன தெரியுமா? என்ன? எம்எல்ஏ ஆகி, மந்திரி ஆகி, சிஎம் ஆகி, பிஎம் ஆகி, ஜனாதிபதி ஆகணும்ல. பேர் வச்சுட்டு எப்படி ஜனாதிபதி ஆவீங்க? டெல்லிக்கு போன சாமிங்கிற பேரை சிங்கன்னு மாத்திரம். நாங்கள் தனி நாடு கேட்கல. ஏன் கேட்கல? இந்த நாடே என்னது. இவ இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி சேரங்க மாதிரி உடம்போட ஒட்டிட்டானப்பா. அத நீங்க நல்லா விளங்கின தம்பி. நாங்க செதற்காய தேங்காயை உடைச்சு சில்லு எடுத்து கடிக்கிற பயிலுக்கு நினைக்காத. மொத்த தேங்காயும் என்னது. லூசாடா நீ? ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா. லூசுடா லூசுடா. இந்தியா எந்நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறையின முழக்கத்தை முன்வைக்கணும். பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, பகைவர் அனைவரும் ஓடுதான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. உலகத்திலே ஆக பெரும் அறிஞன் ஒருத்தர் இருக்கான். 60,000 புத்தகம் படித்தவன். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம், தனி மனித நூலகம் இருந்தது. உலகிலே சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறேன் என்று ஆஸ்திரேலியாவில் மார்பளவு சிலையை திறந்தார்கள். அந்த சிலையில் இருந்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். இந்த அறிவாசான் சொல்கிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் என்று. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே? இதே மாதிரி டெய்லி உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன். ஜோதிபாசு மேற்கு வங்கத்தின் முதல்வர், ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன். இதை விட சான்று இவனுக்கு வேண்டியதில்லை. இந்தியா ஏன் நாடு. இவனா கல்ல தூக்குத. சும்மா வந்துகிட்டு இருந்த ஓரத்தில் நிறுத்திட்டா தனி நாடு தானே. என்னடே கோயில செதறாடி திங்கிற சின்ன பிள்ளை நினைச்சுக்க. நீ நாடு என்னது? இனிமேல் இந்த ஏரியால உன்னை பார்த்த கொண்டு மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். நீங்க தானே சொல்லி அமெரிக்கா பெரிய நாடு. அந்த நாட்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் ஆய்வு கட்டுரையில நீறிருக்கான். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அது சும்மா நாங்க செப்பரேட்டிஸ்ட் கிப்பரேட்டிஸ்ட் எல்லாம் பேசக்கூடாது. நான் நாடு கேட்கல, நீ பிதிக்கு பிரசவிக்கிற. வெரி வெரி பேட் பர்சன். பிஹேவியர் சரியில்லைனால அங்கிள் வெளியில அனுப்பிச்சிட்டார். டேய் சிவா வாடா. என்ன நீ தப்பிக்காத, உண்மையிலே ஆக்ட் பண்ணு. அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா
அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நான் முன்னாடி போகாம அவர் யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்ப, ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன். அடாடா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? கேளுங்க. நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? தெரியல, நானே தாழ்த்தப்பட்டவன் தான். என் மேல எதுக்கு வணக்கம் தெரியலையே, சும்மா தான் போடுறதுதான். அவன் சொன்ன நம்ம சொன்ன முற்றானுங்க. நமக்கு எதுக்கு தலைவர ஸ்ட்ரைட்டா கவர்மெண்டோட சண்டை? கரெக்ட். எதுக்காக எஸ்சி எஸ்டி ஆக்ட்? கலைஞர் எஸ்சியில் இருக்காரா? சண்டாளங்கிறது எஸ்சியில் வருதா? இங்கே யார் சண்டாளன்னு சான்றிதழ் வச்சிருக்கு? சண்டாளன்னு பைபிளில் இருக்கு, சண்டாளன்னு கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கு, சண்டாளன்னு திருமந்திரத்தில் இருக்கு. அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா. சண்டாளன்னு கம்பராமாயணத்தில் இருக்கு. சண்டாளன்னு இவங்க வச்சிருக்க அகர முதலியில் பாடம் இருக்கு. இதுக்கு மேலே எங்கள் தாத்தா ராமலிங்கம் வந்து நாமக்கல் கவிஞர் வந்து பாட்டாக பாடியிருக்காரு. சண்டாளன்னா யார்? தாயை பழித்தவன், தந்தையை நிந்தித்தவன், இவனெல்லாம் சண்டாளன். என் பாடி கண்டிஷன் தெரியாம எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டயலாக் பேசிடுறான், கடைசியில அவஸ்தைப்படுறது நான் தான்டா. சண்டாளன் வந்து நீ ஊராஞ்சொத்தை திருடுறியா, நீ சண்டாளன். அடுத்தவன் தாலி அறுக்கிறியா, அடுத்த பொம்பளை தாலி அது குடிக்க வச்சு கொள்றியா, நீனு சண்டாளன். அப்படிதான் அவர் எழுதிக்காரு. இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் பிராங்கா பேசுறேன். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? இதுல என்ன புதுசா சண்டாளன்? எஸ்சி எஸ்டி ஆக்ட். மலத்தை கரைச்ச மேல இல்லை கோயிலுக்குள்ள வராதுன்னு பூட்டு போட்டு போனேன், வெளியில் போதில் அவன்லாம் வரல. நீ எஸ்சியான்னு கேட்ட மாதிரிலாம் வராது இந்த சண்டாளன். இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் எம்எல்ஏ வந்துருதா? பிரச்சனையே நீதானடா. என்னை சமாளிக்க முடியல, எதிலையாவது ஒன்று போடணும், அவ்வளோதானே. ஜாலியாக இருக்கு. வேற ஏதாவது கேள்வி உருப்படியா? இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. எங்களுக்கே இப்பதான் தெரியும். அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? தமிழன்னா நீ படிப்ப, நான் கன்னடர்னா அடிக்கிறேனா? அப்ப நான் ஜனநாயகவாதி, நான் மட்டும் தேசப்பற்றாளன், நான் மட்டும் இந்தியன், நீங்க எல்லாம் அவனா இருப்பீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம், பிச்சு போடலாங்க. இது என்ற கேள்வியே கூடாது. உங்க எல்லாருக்கும் அந்த உணர்வும் கோபம் வந்ததுன்னா நாங்க நேரம் ஜெயிச்சு எப்போ நாட்டாண்டு இருப்போம். அவன் தொட பயந்துருப்பான். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் அந்த தீண்டலுக்கு அந்த தூண்டலுக்கு காரணம் என்னன்னா போதை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இவ்வளவு இல்லைல்ல, இது கேள்விப்படல. நீங்க ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு, ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. மதிமயங்கின நிலையில் இந்த தவறு நடக்குது, கொலை நடக்குது, வன்புணர்வு நடக்குது, பாலியல் சீண்டெல்லாம் தொடர்ச்சி நடக்குதுன்னா காரணம் போதை. சொல்லி கைத்தட்ட வழியில் கொன்றுவோம். போதைங்கிறது ஒரு இடத்துல கடையில் வச்சு விற்கிற டாஸ்மார்க் சரக்கு நான் சொல்லலை. கொக்கைன், கெராயின், அப்புறம் இன்னொன்று இந்த இது மெத்து, மாத்திரை, ஸ்டாம்பு, ஊசி, அதுக்கப்புறம் கடைசி போதை வந்து இந்த பாம்பு கடி. நீனும் சாவலையா? சாவலையாவா? சரி, இப்போ ஆம்ஸ்டாங் கொலை அதை வச்சுக்கிறோம். தம்பி ஆம்ஸ்டாங் கொலை ஒரு வீட்டு வாசலில் வச்சு ஒரு தலைவரை வெட்டிட முடியும்னு சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன தைரியம் வருதுன்னா மயக்கம்தான், போதை தான். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா. சரக்க போட்டோன்னே பாத்துக்கிறோம்டே, எவனா இருந்தாலும் பாப்போம்டே. அதான் பாக்குறான், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க இவன் தானே அவன், பாருங்க. அவனே தாண்டி இவன். என்ன அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது. ஆத்துக்கு போய் தலை முழுகலாம். வாங்கோ பாவி, சண்டாளா, காமாந்தகாரா, உருப்படுவானா? நான் தனிச்சு போட்டிடுறேன் 2026. இப்போ வந்து 60 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா கட்சியில சேருங்க, உங்களுக்கு சீட்டு தரேன். போயிட்டு வரவா? இன்னும் போலையா? வா மேன், வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.